நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மதியம் சாப்பாட்டிற்கு வீட்டுக்கு வந்த கணவர், வீட்டில் ஆங்காங்கே சிதறி கிடந்த பொருட்கள், பெட்ரூமில் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்த மனைவியை பார்த்து அதிர்ச்சி. வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கொன்றது யார்? பட்ட பகலில் அரங்கேறிய கொடூர கொலைக்கு என்ன காரணம்? காலங்காத்தால வேலைக்கு போன பிரகாஷ் மதியம் 1 மணிக்கு கொலை பசியோட வீட்டுக்கு வந்திருக்காரு. வாசல்ல கால் எடுத்து வச்சதும் லத்தான்னு மனைவி பேரை சொல்லிட்டே தான் உள்ள நுழைஞ்சிருக்காரு. வழக்கமா கணவர் கூப்பிட்டதும் ஓடி வந்து குரல் கொடுக்கிற லதா கிட்ட இருந்து எந்த பதிலும் வராதது பிரகாஷுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதோட வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாம் அங்கங்க சிதறி கிடந்திருக்கு. அதெல்லாத்தையும் பார்த்த பிரகாஷ் விறுவிறுன்னு பெட்ரூம்குள்ள போய் பார்த்தப்ப மனைவி லதா கட்டில் மேல பேச்சு மூச்சு இல்லாம மயங்கன நிலையில கிடந்திருக்காங்க. அதை பார்த்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போன பிரகாஷ் மனைவிய தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்காரு. அங்க லதாவை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அவங்க உயிரிழந்து 1 மணி நேரத்துக்கு மேலாகுதுன்னு சொல்லி இருக்காங்க. டாக்டர் சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியான பிரகாஷ் காலையில நல்லாதான் இருந்தா திடீர்னு இப்படி ஆகிடுச்சேன்னு கதறி இருக்காரு. அம்மா இறந்துட்டாங்கிற தகவலை கேட்டதும் 2 பசங்களும் பதறி அடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்திருக்காங்க. 2 பிள்ளைகளும் அம்மா அம்மான்னு கதறி அழுதது மருத்துவமனையில உள்ளவங்களை கண்கலங்க வச்சுச்சு. எங்க அம்மா காலையில நல்லாதான் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, எதனால இறந்தாங்கன்னு டாக்டர் கிட்ட கேட்டு இருக்காங்க அந்த 25 வயசு இளம் பெண். அப்போ லதா இயற்கையா உயிரிழக்கல, அவங்கள யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு மருத்துவர்கள் சொன்னதை கேட்டு மொத்த குடும்பமும் 1 நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் வேகமா வீட்டுக்கு போய் பார்த்திருக்காரு. அப்போதான் பீரோல வச்சிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ தங்கமும் 20 லட்சம் ரூபாய் பணமும் கொள்ளை போயிருக்கு அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் உள்ள காட்டன்பேட் தர்கா சாலையில் உள்ள அபார்ட்மெண்ட்ல வசிச்சுக்கிட்டு வந்த பிரகாஷ் லதா தம்பதிக்கு 2 பசங்க இருக்காங்க. இவங்களோட மூத்த மகளுக்கு 25 வயசு ஆகுது. பெங்களூருவில் உள்ள ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மகன் அங்க உள்ள பிரைவேட் ஸ்கூல்ல +1 படிச்சுட்டு இருக்காரு. ஹோல்சேல் துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரகாஷ் மகளோட கல்யாணத்துக்காக கொஞ்சமா நகை பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சு அதை வீட்டில் இருக்கிற பீரோவில் வச்சிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு பிரகாஷ் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டாரு. மகளும் ஐடி கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டாங்க. மகன் தாம் படிக்கிற ஸ்கூலுக்கு புக்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்கான். அப்ப மனைவி லதா மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க. பிரகாஷோட வீட்ல கோடி கணக்குல நகை பணம் இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட யாரோ ஒரு கும்பல் லதா மட்டும் வீட்ல தனியா இருந்தப்ப வீட்டுக்குள்ள புகுந்து அவங்கள கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. பிரகாஷ் குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க யாரோதான் இதுல சம்பந்தப்பட்டு இருக்காங்கன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. பிரகாஷ் வீடு இருக்கிற பகுதியில் உள்ள சிசிடிவிகளை ஒன்னு விடாம அலசி ஆராய்ஞ்ச போலீஸ் கொள்ளை கும்பலை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைச்சு தீவிரமா தேடிட்டு வர்றாங்க. சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணை தரதரவன இழுத்து சென்ற சிறை காவலர்கள், வீட்டிற்குள் அடைத்து வைத்து மாறி மாறி சிதைத்து சின்ன பின்னமாக்கிய கொடூரம். காவலர்களின் அரக்கத்தனம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? நடந்தது என்ன? நடுராத்திரி 1 மணி இருக்கும். நைட் ரவுண்ட்ஸ்ல இருந்த போலீஸ் தெருவா ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்தாங்க. அப்ப சிறை காவலர்கள் குடியிருப்புல உள்ள ஒரு வீட்ல இருந்து பெண் ஒருத்தவங்க கத்தர சவுண்ட் கேட்டு இருக்கு. சிறை காவலர்கள் குடியிருப்பு அப்படிங்கிறதுனால உள்ள போய் சோதனை பண்றதுக்கு ரோந்து பணியில ஈடுபட்டிருந்த போலீஸ் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க.
குடும்ப பிரச்சனை ஏதாச்சும் இருக்குமோன்னு நினைச்சாங்க. ஆனா 5 நிமிஷத்துக்கு மேல அந்த பொண்ணு கத்துற சவுண்ட் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்ததால போலீஸ் டீம் விறுவிறுன்னு கதவை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்ப ஒரு பெண்ணை சிறை காவலர்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அஸ்ஸாம்ல உள்ள ஸ்ரீபூமி நகர்ல மாவட்ட சிறைச்சாலை இருக்கு. இந்த சிறைச்சாலையில கவுஹாத்தியை சேர்ந்த பிரஜேந்திர கலிதாங்கிறவரும் ஹரேஸ்வர் கலிதாங்கிறவரும் சிறை காவலர்களா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சிறைச்சாலைக்கு பக்கத்திலேயே சிறை காவலர்கள் தங்குறதுக்காக குடியிருப்புகளும் இருக்கு. இந்த 2 காவலர்களோட குடும்பத்தினரும் சொந்த ஊரான கவுஹாத்தியில தான் இருக்காங்க. காவலர்கள் 2 பேருமே சிறை காவலர்களுக்கான குடியிருப்புல ஒரு வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க. நைட்டு 1 மணிக்கு ரிஜேந்திரனும் ஹரேஸ்வரும் குடியிருப்ப வாசல்ல நின்னுக்கிட்டு சிகரெட் பிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த வழியா மனநலம் பாதிக்கப்பட்ட இளம்பெண் ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்டதனால அந்த இளம்பெண்ணோட குடும்பத்தினர் அவரை கைவிட்டுட்டதாவும், அதனால வீடு சொந்த பந்தம் எதுவும் இல்லாம அந்த பொண்ணு அதே ஏரியாவில தான் சுத்திக்கிட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. நடு ராத்திரி ரோட்டுல வேற யாரும் இல்ல. இத தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட சிறை காவலர்கள் செவனேன்னு நடந்து போய்கிட்டு இருந்த இளம் பெண்ணை தங்களோட வீட்டுக்குள்ள தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன விடுங்கன்னு எவ்வளவோ கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. ஆனா கண்ணு கெட்டின தூரத்துக்கு ஒரு ஈ காக்கா கூட இல்லாததுனால அந்த பொண்ணு சிறை காவலர்கள் கிட்ட சிக்கி தவிச்சிருக்காங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணை வீட்டுக்குள்ள இழுத்து போட்ட சிறை காவலர்கள் அதுக்கப்புறம் வீட்டு கதவை சாத்திட்டு அந்த பொண்ணை மாறி சிதைச்சி சின்ன பின்னமாக்கி இருக்காங்க. வலி தாங்க முடியாம அந்த பொண்ணு எவ்வளவோ கத்தியும் கூட ஈவு இரக்கமில்லாத அந்த காவலர்கள் அரக்கத்தனமா நடந்திருக்காங்க. சிறை காவலர்களுக்கான குடியிருப்புல உள்ள மற்ற வீடுகள்ல ஆட்கள் யாரும் இல்லாதது அந்த அரக்கன்களுக்கு ரொம்பவே வசதியா இருந்திருக்கு. அந்த நேரத்துல தான் சிறை காவலர்கள் குடியிருப்ப பகுதி வழியா இரவு பணியில் இருந்த காவலர்கள் ரோந்து போயிட்டு இருந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்து பொண்ணு கத்தி கதற சவுண்டு கேட்டு உள்ள போய் பார்த்தப்பதான் சிறை காவலர்களோட மிருகத்தனம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச பிரஜேந்திர கலிதாவையும் ஹரேஸ்வர் கலிதாவையும் கையும் களவுமா பிடிச்ச போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டிருக்கிற 2 காவலர்களுக்குமே 50 வயசு இருக்கும். 2 பேருமே கல்யாணமானவங்க, குழந்தைகளும் இருக்காங்க. பொறுப்பான வேலையில இருந்துகிட்டு சிறை காவலர்கள் செஞ்ச இந்த கேடுகட்ட செயல் ஒட்டுமொத்த அஸ்ஸாம் மாநிலத்திலையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மாயமான ராணுவ வீரரை தேடி அலைந்த உறவினர்கள் 2 நாட்களுக்கு பின் கிணற்றில் விழுந்த சடலம். கால் தவறி விழுந்து இறந்திருக்கலாம் என நினைத்த நேரத்தில் தலையில் இடியாய் வந்திறங்கிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி சம்பவங்கள். இறந்தவரின் சடலத்தை 2 வீலரில் வைத்துக்கொண்டு ஊராக சுற்றிய கும்பல். தாலி கட்டிய கணவரை குடும்பத்தினருடன் சேர்ந்து மனைவியே கொன்றது ஏன்? கொலையாளிகள் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? காணாம போன ராணுவ வீரரை தேடி சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் ஊர் ஃபுல்லா அலைஞ்சிருக்காங்க. அப்பதான் வீட்டிலிருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு கிணத்துல ஆண் சடலம் ஒன்று மிதக்கிறத ஊர் மக்கள் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் மற்றும் தீயணைப்பு படை மூலமா கிணத்துல மிதந்துகிட்டு இருந்த சடலத்தை மீட்டதுக்கு அப்புறம்தான் அது காணாம போன ராணுவ வீரர் ராஜேஷோட சடலங்கிறது தெரிஞ்சிருக்கு. சொந்த ஊர்ல உள்ள கிணறு அப்படிங்கறதுனால ராஜேஷ் கால் தவறி விழுந்து இறந்திருப்பாருன்னு தான் எல்லோருமே நினைச்சாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கேஸ தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. திருவண்ணாமலை ஆரணி பக்கத்துல உள்ள தேன்மலைப்பட்டியை சேர்ந்த ராணுவ வீரர் ராஜேஷும் கீழ் பள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சங்கீதாவும் கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க.
இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள்னு 2 குழந்தைங்க இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ராஜேஷும் சங்கீதாவும் கண்ணமங்கலம் கிராமத்துல குடியிருந்து வந்திருக்காங்க. ராஜேஷ் ராணுவ வீரர் அப்படிங்கிறதுனால 3 மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல 4 மாசத்துக்கு ஒரு முறையோ தான் லீவுக்கு வந்துட்டு போவார். சங்கீதாவும் 2 பிள்ளைங்களும் கண்ணமங்கலம் வீட்டுல இருந்திருக்காங்க. வேலூர்ல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல செவிலியரா சங்கீதா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா சங்கீதாவை வேலைக்கு போக வேண்டாம்னு ராஜேஷ் சொல்லியிருக்காரு. மனைவியோட நடத்தையில கணவருக்கு ஏற்பட்ட சந்தேகம்தான் அதுக்கு காரணம். லீவுக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் வேலைக்கு போறதை நிறுத்திட்டு வீட்டுல இருக்கணும்னு சொல்லி ராஜேஷ் சங்கீதா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பெருசாகும் போதெல்லாம் மனைவி சங்கீதா கோபிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறதும் 2-3 நாளைக்கு அப்புறம் ராஜேஷ் மாமியார் வீட்டுக்கு போய் மனைவியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றதும் வழக்கமான ஒன்னாவே இருந்துட்டு இருந்திருக்கு. அது மாதிரி தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு சண்டை போட்டதோட இல்லாம சங்கீதாவை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. நம்மள நம்பாம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரேன்னு கடுப்பான சங்கீதா குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. 2 நாளைக்கு அப்புறம், அதாவது மே 13ஆம் தேதி தன்னோட மனைவியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக கீழ்பள்ளிப்பட்டில உள்ள மாமியார் வீட்டுக்கு ராஜேஷ் மது போதையில போயிருக்காரு. அப்போ எத்தனை முறை சொன்னாலும் என் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல நம்பிக்கை இல்ல, இனிமே உங்க கூட என்னால வாழ முடியாதுன்னு கோபமா சொல்லியிருக்காங்க சங்கீதா. நம்ம கிட்டயே திமிரா பேசுறாளேன்னு நினைச்சு ராஜேஷ் கத்த, பதிலுக்கு சங்கீதா கத்தன்னு 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முற்றி போய் மனைவிய ராஜேஷ் அடிச்சிருக்காரு. அதை தடுக்க வந்த மாமியார் இந்திராணியையும் ராஜேஷ் அடிச்சதா சொல்லப்படுது. அந்த நேரம் பார்த்து சங்கீதாவோட தம்பி சதீஷ்குமார் வீட்டுக்கு வந்திருக்கார். ராஜேஷ் தன்னோட அம்மாவையும் அக்காவையும் அடிக்கிறத பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச சதீஷ் ராஜேஷ சரமாரியா தாக்கி இருக்கார். ராஜேஷ் சங்கீதாவையும் இந்திராணியையும் அடிக்க, இத பார்த்து சதீஷ் ராஜேஷ அடிக்கன்னு அந்த இடமே போர்க்களமா மாறி இருக்கு. சதீஷும் அவர் கூட இருந்த நண்பர்களும் சேர்ந்துகிட்டு அடிச்சதுல ராஜேஷ் சுருண்டு விழுந்திருக்காரு. ஆனா அப்பவும் அவங்களுக்கு ஆத்திரம் அடங்கல. அதுக்கப்புறமும் போலூர் பக்கத்துல வெள்ளூர் கிராமத்துல சங்கீதா குடும்பத்துக்கு சொந்தமான மாந்தோப்புக்கு ராஜேஷ தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க சதீஷ் அப்புறம் அவங்க உறவினர்களான கலையரசன், கதிர்வேல், ஜெயக்குமார், கிஷோர் உட்பட சில பேர் சேர்ந்து ராஜேஷ கட்டி வச்சு கம்பியாலையும் கட்டையாலையும் விடிய விடிய அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. சங்கீதாவோட அப்பா ஏழுமலை, அம்மா இந்திராணி, தம்பி சதீஷ்னு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து ராஜேஷ அடிச்சு உதைச்சு துன்புறுத்தினதா சொல்லப்படுது. கண்மூடித்தனமாவும் காட்டு மிராண்டித்தனமாவும் அடிச்சதுல ராஜேஷ் பரிதாபமா உயிரிழந்துட்டாரு. ராஜேஷோட சடலத்தை என்ன பண்றது, எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாம அந்த கும்பல் விழி பிதுங்கி போய் நின்னு இருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் அதிகாலையில, அதாவது 14ஆம் தேதி அதிகாலையில ராஜேஷோட சடலத்தை 2 வீலர்ல வச்சு ஊரா சுத்தி இருக்காங்க. ஆனா சடலத்தை எங்கு கொண்டு போய் போடுறதுன்னு தெரியாம கடைசியில ராஜேஷோட சொந்த ஊரான தேன்மலைப்பட்டியில உள்ள ஒரு கிணத்துல தூக்கி வீசிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி கிணத்துல சடலம் மிதந்துட்டு இருக்கிறத பார்த்து போலீஸும் தீயணைப்பு படையினரும் சடலத்தை மீட்டப்பதான் அது ராஜேஷோட சடலுங்கிறது தெரிய வந்திருக்கு. முதல்ல ராஜேஷ் கால் தவறி கிணத்துக்குள்ள விழுந்துட்டதா தான் எல்லோருமே நினைச்சிருக்காங்க. ஆனா ராஜேஷோட தாய் மட்டும் இது விபத்து இல்லைன்னும் என் மகனுக்கு வேற ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படையில போலீஸும் விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. அதுல ராஜேஷ் கிணத்துல விழுந்து உயிரிழக்கலன்னோ, அவர் உடம்புல பல இடங்கள்ல ரத்த காயம் இருக்குதுன்னோ, கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் பலமா அடிச்சதுனால தான் அவர் உயிர் பறிபோயிருக்குன்னோ குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ராஜேஷோட சடலம் மீட்கப்பட்ட 15ஆம் தேதிக்கு முந்தின 2 நாட்கள் அவரோட செல்போன் சிக்னல் எந்தெந்த இடத்துல எல்லாம் பதிவாகி இருக்குன்னு சோதனை பண்ணாங்க. அதுல 13ஆம் தேதி ராஜேஷோட செல்போன் சிக்னல் மனைவியோட சொந்த ஊரான கீழ்பள்ளிப்பட்டுல பதிவாகி இருந்திருக்கு. அடுத்து கீழ்பள்ளிப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணப்பவும் போலீஸுக்கு சில ஆதாரங்கள் சிக்கியிருக்கு. அதனுடைய அடிப்படையில சங்கீதாவோட அப்பா ஏழுமலையை பிடிச்சு விசாரிச்சப்ப மொத்த சம்பவத்தையும் அவர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு.
ராஜேஷோட சடலம் கிடைச்சி கிட்டத்தட்ட 10 நாளைக்கு அப்புறம் அவர் மரணத்துக்கு காரணமான சங்கீதாவோட அப்பா ஏழுமலை, உறவினர்களான கலையரசன், கதிர்வேல், ஜெயக்குமார், கிஷோர் ஆகிய 5 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட தலைமறைவா இருக்கிற சங்கீதா, அவங்க அம்மா இந்திராணி மற்றும் சதீஷை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. மகனை காணவில்லை என்று கண்ணீருடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த முதியவர் செல்போன் சிக்னலை வைத்து இளைஞரின் டேட்டாக்களை அலசி ஆராய்ந்த போலீஸ். இளைஞரை தேடி அலைந்த போலீசாருக்கு வந்த போன் கால், ஒற்றை போன் காலால் தலைகீழாக மாறிய வழக்கு. காருக்குள்ளேயே வைத்து இளைஞரை கத்தியால் குத்தி கொன்றதோடு சடலத்தை குழி தோண்டி புதைத்த கொடூர கும்பல். இளைஞரை கொன்று புதைத்தது யார்? நடுநடுங்க வைக்கும் பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? சொல்லுங்க, நான் ரோட்ல நின்னு கதறனே, ஒரே புள்ள கதி என்ன சொல்லுங்க. பெயிண்டர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அர்ஜுன் ஒரு வாரத்துக்கு மேல வேலைக்கு போகாம இருந்திருக்காரு. யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாம லீவு போட மாட்டாரேன்னு நினைச்சு கூட வேலை பார்க்கறவங்க அர்ஜுனுக்கு கால் பண்ணி பார்த்திருக்காங்க. பல முறை கால் பண்ணியும் அர்ஜுன் போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. அடுத்து அர்ஜுனோட அப்பாவுக்கு போன் பண்ணி பார்த்த நண்பர்கள் அர்ஜுன் ஒரு வாரமா ஏன் வேலைக்கு வரலன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என் மகனுக்கும் எனக்கும் சண்டை, நான் தனியா இருக்கேன், அவனோட நான் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அர்ஜுனோட அப்பா போனை கட் பண்ணியிருக்காரு. வீம்பா பேசி போனை கட் பண்ணாலும் ஒரு அப்பாவா அவருக்கு மனசு கேட்கல. பையனை காணும்னு சொல்றாங்களே, எங்க போயிருப்பான்னு நினைச்சு தேட ஆரம்பிச்சிருக்காரு. அதனால ஹொசூர் ராஜகணபதி நகர்ல தன்னோட மகன் அர்ஜுன் கூட ரூம்ல தங்கியிருந்த கண்ணன் அப்படிங்கிறவருக்கு போன் பண்ணி விசாரிச்சிருக்காரு. 25 நாளாவே அர்ஜுன் ரூமுக்கு வரவே இல்லப்பா, போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லியிருக்காரு கண்ணன். என்னதான் சண்டையா இருந்தாலும் மகன் எங்கன்னு தெரியாம துடிதுடிச்சு போனவரு கண்ணன் கிட்ட புலம்பி இருக்காரு. அதுக்கப்புறமும் முதியவரும் கண்ணனும் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த புகாரை வச்சு வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அர்ஜுனை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கினாங்க. 25 நாளைக்கு முன்னாடி அர்ஜுன் லாஸ்டா யார்கிட்ட எல்லாம் போன் பேசினாரு அப்படிங்கிற டேட்டாவை செல்போன் சிக்னல் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ். அதுல சாகுல் ஹமீத், சூபி இப்ராஹிம்ங்கிறவர்கிட்ட அர்ஜுன் அதிக முறை பேசியிருந்தது தெரிய வந்துச்சு. யார் இந்த சாகுல் ஹமீத், சூபி இப்ராஹிம்னு விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் முதல்ல அர்ஜுனோட அப்பா கிட்ட இவங்களை பத்தி கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் யாரு, உங்களுக்கு இவங்களை தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்ப சூபியும் என் மகனும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார்னு சொல்லி இருக்காரு. அந்த நேரத்துல போலீஸ்காரங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. சார், என் ஃப்ரெண்ட்ஸ் அர்ஜுனுங்கிறவரை கொலை பண்ணி புதைச்சிட்டு தான் பேசி இருக்காங்க. அத கேட்டதும் எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண. ஆனா இதுல என்ன இழுத்து விடாதீங்க சார்னு சொல்லி இருக்காரு. இந்த பையன் சொல்ற அர்ஜுன் தான் காணாம போன அர்ஜுனா இருப்பாரோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ், சரிப்பா நீ எங்க இருந்து பேசுற, உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இளைஞர் சொன்ன ராம்நகருக்கு போனவங்க அங்க இருந்த 2 இளைஞர்களை பிடிச்சு விசாரணை பண்ணி இருக்காங்க. அதுல ஒருத்தர் பேரு சாகுல் அமிதுனும் இன்னொருத்தர் பேரு பவன் பிரகாஷனும் தெரிய வந்துச்சு. அடுத்து 2 பேர்கிட்டையும் அர்ஜுனை பத்தி கேட்டதும் அவங்க முகமே மாறி இருக்கு. அதை நோட் பண்ண காவலர்கள் அந்த இளைஞர்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் அர்ஜுனுக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர்ல உள்ள ராம்நகரை சேர்ந்த சாகுல் ஹமீதும் சூபி இப்ராஹிமும் ஒரே கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அதே தெருவுல ரூம் எடுத்து ஒன்னாவே தங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒரு நாள் சாகுல் ஹமீது அறையில வச்சிருந்த 40,000 ரூபாய் பணம் காணாம போயிருக்கு. பல இடத்துல தேடியும் எங்கேயுமே கிடைக்கல. அதனால சூபி இப்ராஹிம் தான் பணத்தை எடுத்திருப்பார்னு சந்தேகப்பட்ட சாகுல் சூபி கிட்ட பொறுமையா கேட்காம எடுத்ததும் அவரை சரமாரியா அடிச்சு பணத்தை எடுத்தியான்னு கேட்டிருக்காரு. டேய், நான் உன் பணத்தை எடுக்கலடான்னு சொல்லியும் விடாம அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி சூபி இப்ராஹிம் எழில் நகர்ல இருக்கிற தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அர்ஜுன் ரூமுக்கு போய் சாகுல் அடிச்சத பத்தி சொல்லி இருக்காரு.
உயிர் நண்பன் மேலேயே ஒருத்தன் கை வச்சுட்டான்னு கேட்டதும் கொந்தளிச்ச அர்ஜுன் நேரா சாகுல் இருக்கிற இடத்துக்கு போய் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முற்றி போய் அர்ஜுன் சாகுல சரமாரியா அடிச்சிருக்காரு. என் மேல கைய வச்சுட்டல, இனிமே நீ உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காரு சாகுல் ஹமீது. ஆனா அவர் விட்ட கொலை மிரட்டல அர்ஜுன் பெருசா கண்டுக்கல. நேரா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போனவரு, மச்சான் என்ன ஒருத்த அடிச்சுட்டான், அவன் உயிரை எடுக்கணும்னு சொல்லவே அர்ஜுனை கொலை செய்ய பிளான் போட்டிருக்கு அந்த கும்பல். சம்பவம் நடந்த அன்னைக்கு அர்ஜுன் வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப அங்க கார்ல வந்த சாகுல் அர்ஜுன் வாய பொத்தி காருக்குள்ள இழுத்து போட்டிருக்காரு. ஏற்கனவே கார்ல இருந்த 3 பேரும் அர்ஜுனோட கை காலை கட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கும்பல் அர்ஜுன் முகத்திலையும் வயிற்றுலையும் கத்தியால குத்தி கொடூரமா கொன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இரவு முழுக்க சடலத்தை காருக்குள்ளேயே வச்சு சுத்திக்கிட்டு இருந்தவங்க சின்ன ஆறு பக்கத்துல உள்ள புறம்போக்கு நிலத்துல நைட்டோடு நைட்டா குழி தோண்டி சடலத்தை புதைச்சிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. மொத்த உண்மையையும் சாகுல் ஹமீது வாயிலிருந்தே வர வச்ச போலீஸ் சாகுல் ஹமீத் கொலைக்கு உடந்தையா இருந்த 3 பேர்னு மொத்தம் 4 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. மதிய நேரத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி தாகத்திற்கு தண்ணீர் கேட்பது போல் நடித்து கழுத்தில் அணிந்த தங்கச் செயினை பறிக்க முயன்ற பெண், கத்தரிக்கோலால் தாக்கி கொலை செய்ய முயன்ற கொடூரம், நூலிழையில் உயிர் பிழைத்த அப்பாவி மூதாட்டி, வீரமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு மூதாட்டியை காப்பாற்றிய பக்கத்து வீட்டு பெண், பட்ட பகலில் நடந்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த ஒரு பெண் வீடை ஷிஃப்ட் பண்றதுக்காக பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டுல இருந்து நாராயணா நாராயணான்னு மூதாட்டி ஒருத்தவங்க கத்துற சவுண்ட் கேட்டிருக்கு. உடனே வைஷ்ணவியும் அவங்களோட சகோதரர் பிரசன்னாவும் வேக வேகமா ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க மூதாட்டிய கீழே சாட்சி போட்டிருந்த ஒரு பெண்ணு மூதாட்டிய காலால ஓங்கி மிதிச்சுக்கிட்டு கத்தரிக்கோளால வாயிலேயே குத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து ஷாக்கான வைஷ்ணவியும் அவங்க சகோதரர் பிரசன்னாவும் கையில கத்தரிக்கோளோட நின்னுகிட்டு இருந்த பெண்ணை தப்பிக்க விடாம தடுத்து போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தங்க நகைக்கு ஆசைப்பட்டு அந்த பெண் மூதாட்டிய கொல்ல முயற்சி பண்ண விஷயம் தெரிய வந்திருக்கு. கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி கணவர் இறந்து போயிட்டதுனால 85 வயசான ராஜேஸ்வரி மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோவில் தெருவில் இருக்கிற வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு வர்றாங்க. பிள்ளைங்களுக்கு கல்யாணமாகி தனித்தனியா குடியிருந்து வர்றாங்க. ராஜேஸ்வரி குடியிருக்கிற வீட்டோட முதல் தளத்துல மற்றொரு மூதாட்டி ஒருத்தவங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கூடவே இருந்து கவனிச்சுக்கிறதுக்காக அவங்களோட பசங்க அரியலூரை சேர்ந்த 54 வயதான இந்திராங்கிற பெண்ணை கேர்டேக்கரா பணி அமர்த்தி இருக்காங்க. அதன்படி கடந்த 1 மாசமா இந்திராங்கிற பெண் ராஜேஸ்வரி வீட்டுல முதல் தளத்துல உள்ள வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 1 மாச காலத்துல இந்திரா அடிக்கடி ராஜேஸ்வரி வீட்டுக்குள்ள போய் அவங்க கிட்ட பேசி பழகி இருக்காங்க. ராஜேஸ்வரி மட்டும் வீட்டுல தனியா இருக்கிறதையும் அவங்க கழுத்துல கையில இருக்கிறது எப்படியோ 10 பவுனுக்கு மேல தேருங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்ட இந்திரா நகைகளை கொள்ளையடிக்க சரியான நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு ரோட்டுல பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாததை கவனிச்ச இந்திரா வழக்கம் போல பேச்சு கொடுத்துக்கிட்டே ராஜேஸ்வரி வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டிருக்காங்க. தண்ணி எடுக்கிறதுக்காக ராஜேஸ்வரி கிச்சனுக்குள்ள போனப்ப பின்னாடியே போன இந்திரா அவங்கள அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்காங்க. கீழே விழுந்த மூதாட்டி ராஜேஸ்வரியோட கால்களை தன்னோட கால்களால மிதிச்சுக்கிட்டே கழுத்துல போட்டிருந்த செயின், கையில இருந்த வளையல், காதுல இருந்த கம்மல்னு எல்லா நகைகளையும் கழட்டி கொடுக்க சொல்லி இருக்காங்க. அப்போ அந்த மூதாட்டி ஐயோ அம்மான்னு கத்தி இருக்காங்க. கத்தியே காட்டி கொடுக்க பாக்குறியான்னு கோபப்பட்ட இந்திரா வீட்டுல இருந்த கத்தரிக்கோட எடுத்து மூதாட்டியோட வாயிலேயே குத்தி இருக்காங்க. அப்போ என் நகைய வேணும்னாலும் எடுத்துக்கோ, ஆனா என்ன ஒண்ணும் பண்ணிராதன்னு மூதாட்டி இந்திரா கிட்ட கெஞ்சி கதர்னதா சொல்லப்படுது.
மூதாட்டிய உயிரோட விட்டா நமக்கே பிரச்சனையாகிரும்னு நினைச்ச இந்திரா செயின், வளையல், கம்பல்னு எல்லா நகையையும் உருவிட்டு கத்தரிக்கோளாலேயே மூதாட்டிய கொல்ல பார்த்திருக்காங்க. அப்பதான் பயத்துல மூதாட்டி நாராயணா நாராயணான்னு கத்த அந்த கதறல் சத்தம் பக்கத்து வீட்டுல இருந்த வைஷ்ணவிக்கு கேட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வைஷ்ணவியும் அவங்க சகோதரர் பிரசன்னாவும் வந்துதான் மூதாட்டிய காப்பாத்தி இந்திராவை லாக் பண்ணி இருக்காங்க. அதோட மூதாட்டி ராஜேஸ்வரியோட மகனுக்கும் போலீஸுக்கும் தகவல் சொல்லி இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த காயங்களோட ஆபத்தான நிலையில இருந்த மூதாட்டியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. மூதாட்டியால பேச முடியாமல் இருந்ததுனால பிடிபட்ட இந்திரா கிட்டையும் விசாரணை நடத்தினாங்க. முதல்ல மூதாட்டி ராஜேஸ்வரிய வேற யாரோ அடிச்சுட்டு நகைகளோடு தப்பிச்சு போயிட்டதாவோ அவங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் முயற்சி பண்ணதாவும் சொல்லி இருக்காங்க. கையில கத்தரிக்கோல் வச்சிருந்ததை பத்தி கேட்டதுக்கு மூதாட்டியோட வாயில மர்ம கும்பல் டேப் போட்டு ஒட்டிட்டு தப்பிச்சு போயிட்டதாவும் அந்த டேப்பை எடுக்கிறதுக்காகத்தான் கையில கத்தரிக்கோலோட நின்னுக்கிட்டு இருந்ததாவும் சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனா வீட்டை சுத்தி உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் சோதனை பண்ணி பார்த்து மூதாட்டியோட வீட்டுக்குள்ள இந்திராவை தவிர வேற யாரும் போகலங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. ஒரு மத்தியானம் ஒரு 1:30 இருக்கும் சார். நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சவுண்டு கேட்டுது, அவங்க கத்துற சவுண்டு கேட்டுது. நாங்கள் வெளியில் போகிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்கவும் திருப்பி வந்து பார்த்தோம், அந்த இன்னொரு லேடி வந்து அவங்கள கால் கிட்ட படுக்க வச்சு அவங்க செயின் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்துருக்காங்க போல் இருக்கு. பட் அவங்கள கால் கிட்ட படுக்க வச்சுட்டு இருந்தாங்க. நான் என்ன இது என்ன பண்ணுற அவங்களன்னு சொல்லிட்டு அந்த லேடியை தள்ளி விட்டுட்டு அவங்க கிட்ட கேட்டேன், என்னமாச்சு என்னாச்சு அப்படின்னோடனே அவதாண்டி என்னை கொலை பண்ணுறா, என்னை வந்து நான் எவ்வளோ சொன்னேன் என் நகையெல்லாம் கூட எடுத்துக்கோ என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னை கொலை பண்ணுறான்னு சொல்லி அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க. தீவிர விசாரணைக்கு அப்புறம் இந்திராவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்க ஆடைக்குள்ள மறைச்சு வச்சிருந்த ராஜேஸ்வரியோட செயின், வளையல், கம்மலையும் பறிமுதல் பண்ணி இருக்காங்க. வீட்டுல தனியா இருந்த மூதாட்டி கிட்ட தண்ணி கேட்கிற மாதிரி நடிச்சு நகைய கொள்ளையடிக்க பார்த்த சம்பவம் சென்னை மக்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு